ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். பாஜக ஆளும் குஜராத்தில் ஆயுர்வேத பல்கலைக்கழக தேர்வுக்கான வினாத்தாள் கசிந்துள்ளது. வினாத்தாள் கசிவின் மையப்புள்ளியாக குஜராத் மாறியுள்ளதாக எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்துள்ளன. ஜாம்நகரில் உள்ள குஜராத் ஆயுர்வேத பல்கலைக்கழகத்தில் பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி பாடப்பிரிவின் வினாத்தாள் தேர்வுக்கு முன்பே வாட்ஸ்அப்பில் பரவியதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இதனை அடுத்து மீண்டும் ஒரு வினாத்தாள் கசிவு என எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்துள்ளன. முன்னதாக 2014 மற்றும் 2024க்கு இடைப்பட்ட காலத்தில் குஜராத்தில் 34 முறை வினாத்தாள் கசிவு சம்பவங்கள் நடந்துள்ளன. 2014 GPSC தலைமை அதிகாரி தேர்வு, 2015 மற்றும் 2016 தலாதி தேர்வு, 2018 ஆசிரியர் தேர்வு, 2019 தலைமை செயலகம் அல்லாத எழுத்தர் தேர்வு, 2021 தலைமை எழுத்தர், வித்யுத் உதவியாளர் மற்றும் துணை தணிக்கையாளர் தேர்வுகள், 2022 வனக்காவலர் தேர்வு மற்றும் 2023 இளநிலை எழுத்தர் தேர்வு ஆகியவற்றின் வினாத்தாள்கள் கசிந்துள்ளன. 2024 பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய உத்தரப்பிரதேச காவலர் பணி நியமன தேர்வு வினாத்தாள் கசிவு சம்பவம் கூட அகமதாபாத்திலிருந்து தான் திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டது. பாஜக ஆட்சியின் கீழ் குஜராத் மாநிலம் இந்தியாவிலேயே வினாத்தாள் கசிவு சம்பவங்களின் மையப்புள்ளியாக மாறியுள்ளது. மோடி அரசின் விரைவு நீதிமன்றங்கள் இந்த அமைப்பு ரீதியான பிரச்சினைக்கு தீர்வு அல்ல என்றும், நமது தேர்வு மற்றும் கல்வி முறையை எவ்வாறு சீரமைப்பது என்பது குறித்து நேர்மையான விவாதத்தை மேற்கொள்ள வேண்டும் எனவும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. பாஜக ஆளும் குஜராத்தில் ஆயுர்வேத பல்கலைக்கழக தேர்வுக்கான வினாத்தாள் கசிந்துள்ளது. வினாத்தாள் கசிவின் மையப்புள்ளியாக குஜராத் மாறியுள்ளதாக எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்துள்ளன. ஜாம்நகரில் உள்ள குஜராத் ஆயுர்வேத பல்கலைக்கழகத்தில் பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி பாடப்பிரிவின் வினாத்தாள் தேர்வுக்கு முன்பே வாட்ஸ்அப்பில் பரவியதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இதனை அடுத்து மீண்டும் ஒரு வினாத்தாள் கசிவு என எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்துள்ளன. முன்னதாக 2014 மற்றும் 2024க்கு இடைப்பட்ட காலத்தில் குஜராத்தில் 34 முறை வினாத்தாள் கசிவு சம்பவங்கள் நடந்துள்ளன. 2014 GPSC தலைமை அதிகாரி தேர்வு, 2015 மற்றும் 2016 தலாதி தேர்வு, 2018 ஆசிரியர் தேர்வு, 2019 தலைமை செயலகம் அல்லாத எழுத்தர் தேர்வு, 2021 தலைமை எழுத்தர், வித்யுத் உதவியாளர் மற்றும் துணை தணிக்கையாளர் தேர்வுகள், 2022 வனக்காவலர் தேர்வு மற்றும் 2023 இளநிலை எழுத்தர் தேர்வு ஆகியவற்றின் வினாத்தாள்கள் கசிந்துள்ளன. 2024 பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய உத்தரப்பிரதேச காவலர் பணி நியமன தேர்வு வினாத்தாள் கசிவு சம்பவம் கூட அகமதாபாத்திலிருந்து தான் திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டது. பாஜக ஆட்சியின் கீழ் குஜராத் மாநிலம் இந்தியாவிலேயே வினாத்தாள் கசிவு சம்பவங்களின் மையப்புள்ளியாக மாறியுள்ளது. மோடி அரசின் விரைவு நீதிமன்றங்கள் இந்த அமைப்பு ரீதியான பிரச்சினைக்கு தீர்வு அல்ல என்றும், நமது தேர்வு மற்றும் கல்வி முறையை எவ்வாறு சீரமைப்பது என்பது குறித்து நேர்மையான விவாதத்தை மேற்கொள்ள வேண்டும் எனவும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.